தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். வேங்கை வயல் விவகாரம். தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய சிபிசிஐடி ஒரு 3 நபர்களை குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி அடையாளம் கண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, நீங்கள் சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு இந்த வழக்கு வந்து மாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வந்து வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து சிபிசிஐடி மேல் நம்பிக்கை இல்லை, நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க, இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு பர்டிகுலராக. அதே மாதிரி செல்லூர் ராஜு அவர்களும் கூட சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் கூட ஒரு எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வராங்க, பிஜேபியும் அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் கூட்டணி கட்சிகளில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் எங்களுக்கு இந்த வழக்கு மேலே நம்பிக்கை கிடையாது, இவங்க மேல் நம்பிக்கை கிடையாது, அதனால் நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவரும் கூட டிமாண்ட் வச்சுருக்காரு. கூட்டணி கட்சியை சார்ந்தவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முனைவர் தொழில் திருமாவளவன் கூட அதே தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது, நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் கூட்டணி கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளும் சரி தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய சிபிசிஐடி மேல் நம்பிக்கை கிடையாது, நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதை ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது திமுக அரசாங்கத்தின் மீது நம்பகத்தன்மையை மக்கள் இழந்துக்கிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்டின் அடிப்படையில் தான் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி டிமாண்டை வந்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய பார்வையில் திமுக அரசாங்கம் மக்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கின்றதா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக திமுக மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இருந்து திமுக அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அட்ராசிட்டி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக குற்றப்பத்திரிகை ஒரு புறம் போய்கொண்டிருக்கு. ஆனா இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி எவ்வளவு அட்ராசிட்டி நடந்துகிட்டு இருக்கு, அதிகமாயிருக்கு. அதாவது கூடிக்கொண்டுதான் இருக்கே தவிர அதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கையே இந்த அரசு செய்யவில்லை. அதற்காக ஏன் ஒரு சட்டம் இயற்றவில்லை, இதை தடுப்பதற்கு ஏன் ஒரு தனி பிரிவை நடைமுறைக்கு கொண்டு வரல, இப்படின்னு ஏராளமான கேள்விகள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. உதாரணமா நம்ம இன்னைக்கு பொங்கல் டயத்துல பாருங்க, பொங்கல் டயத்துல பெரம்பலூர்ல ஒரு பொங்கல் விழாவில் ஒரு இது சமூகத்துக்கு பிரச்சனை வருது. சமாதானத்துக்கு காவல்துறையை கூட்டிட்டு வராங்க ஸ்டேஷனுக்கு. அந்த சமாதானத்துக்கு பேச்சுவார்த்தை காவல்துறையை போகும்போதே இன்னொரு சமூகத்துக்காரன் பட்டியல் சாதியை வெட்டி கொல்லப்படுது. இது காவல்துறை அதிகாரி முன்னிலையே நடக்குது. இதை எதை காட்டுகிறது? இதெல்லாம் பார்த்தோம்னா அப்ப பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது சமாதானத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போனவனு வெட்டி கொள்கிறான் போது காவல்துறை முன்னாடி நடக்குதுன்னா அப்ப காவல்துறை பாதுகாப்பு தர முடியவில்லை. அப்ப யாரு தரல? தமிழக அரசு தானே தர முடியல அப்படின்னு தானே வரும். இந்த சம்பவம் தொடர்ந்து ஒண்ணுதான் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி உசிலம்பட்டியில பார்த்தோம்னா, ஆமா இந்த உசிலம்பட்டியில பார்த்தோம்னா ஒரு 6 பேர் சேர்ந்து சாராயம் குடிச்சிட்டு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் மீது மூத்திரத்தை அடிக்கிறேன் வாயில. அது கூட 2 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து வன்கொடுமை நடந்துகிட்டு தான் இருக்கு. 4 நேரி சம்பவமா இருக்கட்டும், அவனியாபுரத்துல எப்படா நீ நான் வரும்போது உட்காந்துருக்கு அப்படின்னு கூப்பிட்டு சும்மா இருக்கான கூப்பிட்டு வெட்டினாங்க இல்லையா, இந்த சம்பவமா இருக்கட்டும், சின்ன குழந்தைய கூட வெட்ட பையனை கூட அதில் வெட்டி பெருங்குடியில. அது போக திருநெல்வேலியில பார்த்தோம்னா தேவேந்திர விழால 2 பசங்களை அவங்க வாயில சிறுநீரை கழிச்சு ஆத்துல குளிக்க போனவங்கள சிறுநீர் கழிச்சு ட்ரெஸ்ஸே இல்லாம அம்மனமா விரட்டி விட்டாங்க. இந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா ஏறக்குறைய தமிழகத்துல 2.5 கோடி பட்டியல் சாதி இங்க இருக்கிறாங்க. இந்த சமூக மக்களுடைய நம்பகத்தன்மையை இன்னைக்கு திமுக இழந்து கொண்டு இப்ப பட்டியல் சமுதாய மக்கள் மீதான அட்ராசிட்டி ஒரு பக்கம் நடந்து இருந்தாலும் கூட அதை அந்த அட்ராசிட்டி நடந்து முடிந்ததற்கு பின்பாக அதன் மீதான நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம பட்டியல் சமுதாய மக்கள் மீது அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னா அதுக்கு டைரக்டாகவே நம்ம திமுக குறை சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பின்பாக அதன் மீதான நடவடிக்கை இருக்கு இல்லையா, அந்த நடவடிக்கைகளில் திமுக தொய்வில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. தொய்வில் நடவடிக்கை நீங்க சொல்றீங்கல்ல, நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், கொடியேற்றுறாங்க மேலப்பட்டியில. கொடி அவங்க ஏற்கனவே அவனுக்குள்ள அம்பேத்கர் மக்கள் இயக்கம் கொடி இருந்த இடத்துல தான் ஏத்துறாங்க. அதவே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொடியை பிடுங்குறதுக்கு போலீஸ் போர்ஸ் ஒரு 300-500 போலீஸ் போய் இறக்கி அந்த மக்களெல்லாம் அடிச்சு அந்த வழக்கு பாத்தீங்களா, ஏராள பேர் மேல வழக்கு அந்த கொடிக்கு. இது எந்த சமூகத்துக்கு தலையிடவே இல்லை. இதுல
திமுகவுடைய தலைமை டைரக்டாவே தலையிட்டு சொல்லல, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க கூட கேட்கவே இல்லை. கேட்கல இல்ல, அந்த இடத்துல கொடி ஏத்திட்டாங்களா? ஏத்தல. அப்ப அது என்ன, அது பட்டியல் சமுதாயத்தை ஒடுக்குகின்ற முறை தானே, இது ஒரு யுக்தி. ஆமா, அப்ப நான் எதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி பட்டியல் சமுதாய மக்கள் மீது ஒரு அட்ராசிட்டி வந்து நடந்துருது, நடந்தது தொடர்ச்சியா ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அது ஏன் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னா, விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழுன்னு சொல்லி ஒரு குழு வந்து இருக்குது. இந்த குழு எதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னா, பட்டியல் சமுதாய மக்கள் மீது நடைபெறுகின்ற இந்த வன்கொடுமைகள் இருக்கு இல்லையா, அந்த வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு செயல் திட்டங்களை வகுப்பதற்காக தான் இந்த விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழு வந்து இருக்குது. இந்த குழுவுடைய தலைவர் யாருன்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த குழுவுடைய தலைவர். நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை சிஎம் ஆனார் இல்லையா, சிஎம் ஆன முதல் முறை மட்டும் தான் இந்த குழு வந்து கூட்டினாரு. இந்த குழு வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும். முதல் முறை கூட்டுறாரு, அதற்கு பின்பாக இந்த குழு வந்து கூட்டப்படவில்லை. ஏறக்குறைய வந்து ஒரு 6 முறை இந்த குழு நடந்திருக்கணும் இந்த 3 வருஷத்துல. ஆனா குழு கூட்டப்படவே இல்லை. அப்ப குழுவை கூட்டினாதானே முதல் முறை சம்பவம் நடக்குது, அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த குழு மூலம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப சாதி வெறியர்களுக்கு வந்து ஒரு அச்சங்கள் ஏற்படும். அப்ப குழுவை கூட்டவே இல்லை, செயல் திட்டங்கள் வகுக்கவே இல்லை, இது சம்பந்தமா விவாதங்கள் மேற்கொள்ளவே இல்லை அப்படின்னா, அப்ப தொடர்ச்சியாக இந்த குழு வந்து கூட்டப்படாத விளைவுகளால இந்த மக்களுக்கு பிரச்சனைகளா நடந்துகிட்டு தானே இருக்கும், சாதி அட்ராஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விடயத்துல மிகப்பெரிய ஒரு தொய்வுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இல்லை, நீங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட்டை கூட எடுத்துக்கலாம். இந்த குழு சரியா முதலமைச்சருக்கு தலைவராக இருந்து இயங்கக்கூடிய அந்த குழு வந்து கரெக்டா இயங்கியிருந்தாலே எதுக்காக அந்த SC/ST ஃபண்டை வருஷம் ரிட்டர்ன் பண்ணணும்? தேவை இருந்திருக்காது. இந்த மக்கள் வந்து அடிப்படை தேவை அந்த பணத்தை வந்து செலவு செய்திருக்கலாம்ல. அப்ப இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது போன்ற குழு செயல்படாதனுடைய விளைவுதான், இது தொய்வு தானே. இந்த குழு வந்து நிறைய பேருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. ஆனா நம்ம மூலமா தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கோம்ல. கண்டிப்பா இது வந்து பட்டியல் சமூகத்துக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய ஒரு துரோகமா தான். அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாய மக்கள் இருந்து தொடர்ச்சியாக அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். நம்பகத்தன்மை இழந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோம்னா, மத்திய அரசு வந்து கொடுக்கக்கூடிய SC/ST ஃபண்டை வந்து தொடர்ந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மிச்சம் வைத்து 500 கோடியோ 1000 கோடியோ 900 கோடியோ ரிட்டர்ன் பண்ணி தான் இருக்காங்க. நான் இந்த குழு கரெக்டாக செயல்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய முடியும்ல. நேற்று எத்தனையோ பேர் வந்து கல்வி கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம இந்த தொழில் செய்ய முடியாம இருக்காங்கல்ல, அந்த கல்வி கடனை கட்டி ரத்து பண்ணலாம்ல. ஆனா இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம், வன்கொடுமை வந்து அதிகரித்ததுக்கு காரணம் இந்த குழு செயல்படாதது. நீங்க சொல்லக்கூடிய குழு இருக்குல்லையே, அந்த பேர் என்ன பேரு? விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு. இந்த குழு செயல்பட்டால் வன்கொடுமையை தடுக்க முடியும். அதே வேளையில வந்து பார்த்தோம்னா SC/ST ஃபண்ட் அந்த மக்களுக்கு செலவு செய்ய முடியும். இந்த நம்பகத்தன்மையை வந்து திமுக இழந்திருக்கு செய்யாதன் விளைவாக. இன்னொரு விஷயம் கூட சொல்ல, NCRB அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்குது. இந்த NCRB ரிப்போர்ட்னா என்னன்னா, குறிப்பாக பெண்கள் மீதான வன்கொடுமைகள் இருக்கு இல்லையா, அந்த வன்கொடுமைகளை வந்து கண்காணிப்பது பேர் தான், எத்தனை வழக்கு பதிவாக இருக்குது இதெல்லாமே கண்காணிப்பது பேர் தான் NCRBன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த NCRB ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் என்பது நேஷனல் லெவலில் வந்து அதிகரிச்சிருக்குது. நேஷனல் லெவலில் அதிகரிச்சிருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலையுமே பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் மீதான வன்கொடுமைகள் வந்து அதுவும் அதிகரிச்சிருக்குது. இப்போ 2020 ஒரு மாதிரி இருக்குன்னா 2021 அதிகரிக்குது, 2022 அதிகரிக்குது, 2023 அதை விட அதிகரிக்குது. இது வந்து குறைந்த பாடு இல்லை. அப்போ இது கூட ஒரு நிர்வாக தோல்வி அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும். இது நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டாதது, விழிப்பு குழு அப்படின்னு சொல்லி மாநில நம்ம RDO தலைமையில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அந்த குழு இருக்குது, அது கூட்டாதது, இந்த மாதிரி பல்வேறு வகையான தொய்வுகள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு சில பேர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவங்க மீதான பிரச்சனைகளில் சிரத்தையோடு செயல்படுவதில்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை, இந்த சம்பவங்களும் எல்லா சம்பவம் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டியல் சமுதாயம் தானே அவங்க என்ன ஓட்டுக்கு தானே போட போகிறாங்க அப்படின்ற ஒரு அண்டர் எஸ்டிமேட் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இது வந்து திமுக வந்து இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அளவில் பட்டியல் சமுதாயம் கிடையாது. இவங்க வந்து என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அந்த சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து வன்கொடுமை நடக்கும்போது இந்த சமூகம் யார் பக்கம் நிற்குது அப்படின்றத வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதன் விளைவாக வந்து பார்த்தோம்னா திமுகவுக்கு வந்து என்ன வேண்டாம் 2026 பட்டியல் சமூகம் பாடம் புகட்டினாலும் ஆட்சேபணம் இல்லைன்னு நான் சொல்றேன். அதனால திமுக வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை மீண்டும் அந்த விசாரணையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதான் நம்முடைய ஒரு
கோரிக்கை தான். ஸோ இந்த டேட்டாக்கள் எல்லாமே வச்சு பார்க்குறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இப்போ நம்ம சொன்ன தரவுகள்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பான முறையில் இந்த கேஸை சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் கூட சொல்ல வேண்டிய ஒரு தேவைகள் வந்து எழும்பியிருக்கு. இன்றைக்கி ஒரு சமூக மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு தோழர். கண்டிப்பாக அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சமூக மாற்றம் என்ன அப்படின்னா, தலித் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் என்பது தலித் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளாக மட்டும்தான் இப்போ வந்து சுருங்கி இருந்துச்சு, கொஞ்சம் நாளாகவே சுருங்கி இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் தலித் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் என்பது அது பொது சமுதாய மக்களுடைய பிரச்சனையும் கூட அப்படின்ற மாதிரி நிறையா பேர் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. சாதி கடந்து மதம் கடந்து எல்லாருமே தலித் சமுதாய மக்களுக்காக குரல் எழுப்புறாங்க. ஏன் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஆதவர்ஜன் எடுத்துங்க. ஆதவர்ஜன் வந்து என்ன பண்றாரு, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்றாரு. ஸோ ஒரு பொது சமுதாயத்திலேருந்து ஒரு குரல் வந்து எமர்ஜ் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் விஜய் எடுத்துங்க. விஜய் வந்து நான் வேங்கை வயலுக்கு போவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பொது சமுதாய மக்கள்கிட்ட ஒரு குரல் வந்து எழும்புது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயக்குமார் வந்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து சிபிஐக்கு நீங்க மாத்துங்கன்னு சொல்றாப்புல. பொது சமுதாய மக்கள் வந்து குரல் வந்து எழும்புது. அண்ணாமலை அதை சொல்றாரு, பொது சமுதாய மக்கள் வந்து குரல் எழும்புது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றாங்க, பொது சமுதாய மக்கள் வந்து குரல் எழும்புது. ஸோ வந்து ஒரு சமூக மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமூக மாற்றம் தான் என்ன வைக்கிறாங்க, டிமாண்ட் தூக்கி வைக்கிறாங்க, நீங்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான நம்பகத்தன்மை என்பது வெறும் பட்டியல் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது, பொது சமுதாய மக்கள்கிட்ட இருந்துமே இந்த நம்பகத்தன்மையை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்துக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் இதனை கருத்தில் கொண்டு நேர்மையான விசாரணை நடத்தணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நேர்மையான விசாரணை. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கின்ற அந்த 3 நபர்களுமே கூட ஒருவேளை குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் நிரூபிச்சிங்கன்னா கூட வரவேற்கத்தக்கது தான். அதை யாரும் வந்து எதிர்க்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நேர்மையான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு இருக்கிற ஒரு சித்தாந்தங்களை இழந்து விட வேண்டாம், தங்களுக்கு இருக்கிற கொள்கை கோட்பாடுகளை இழந்து விட வேண்டாம், பொது சமுதாய மக்களுடைய வாக்குகளை இழந்து விட வேண்டாம் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, வேங்கவேல் மக்களுக்கு நீதிகள் கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி வரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.